ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம செட்டிநாடு சிக்கன் சிக்கன் கிரேவி கிரேவி எப்படி பார்க்கலாம். நான் பண்ணுறதுன்னு வந்து மண் பார்க்கலாம். சட்டி வச்சுருக்கேன் இன்றைக்கி. மண் சட்டி வச்சு அதில் மண் சட்டியில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுவும் பெருசாக அளவுன்னு சொல்லலை, பட் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டு ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலராக வரணும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, ரைஸ் எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் ஒரு பீஸ் இஞ்சி, ஒரு பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இது எல்லாமே போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு அது ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா ப்ரௌன் கலராக வதக்கிட்டே இருக்கலாம். இன்னும் நல்லா ஃப்ரை ஆகலை, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ஒரு 3 க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். செம்மையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும் ஸ்மெல்லு. நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். செட்டிநாடு சிக்கன் கிரேவி என்னோடய ஸ்டைலில் நான் செய்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஸ்பெஷல்னா மண் சட்டியில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா எல்லாமே நல்லா குழஞ்சி வரணும், தக்காளியெலாம் நல்லா வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதும். ஏன்னா நம்ம வந்து பெப்பர் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணியிருக்கிறதுனால மிளகாத்தூள் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் கொஞ்ச நேரம் இந்த ரா ஸ்மெல்லாம் போகட்டும். ரா ஸ்மெல்லாம் போன பிறகு நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிக்கனையும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து ஸ்மெல் அட்டகாசமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வச்சு சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். ஹை ஃப்ளேம் வச்சு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம். அப்புறம் இறக்கும் போது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதான், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. இது இட்லி, தோசை, பூரி, பொங்கல், ரைஸ் எதுக்கு வேணாலும் நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நல்லா இப்போ வந்து கொதிக்குது பாருங்கள். கொஞ்சம் திக்காக ஆகட்டும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இட்லியில் அரைச்ச மாவு, இட்லி மாவு
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் செட்டிநாடு சிக்கன் கிரேவி. செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த மெத்தடில். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம், ரைஸ்க்கும் சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். ப்ரிப்பேர் பண்ணது எப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா சிக்கன்